நாகையில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் நிலையில் தடுப்பு கற்களை தாண்டி அலையடித்து வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்க நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், கடல் கொந்தளிப்புடன் காணப்படுற நிலையை காண்கிறோம். அங்கிருக்கும் சூழல் என்ன? நாகப்பட்டினத்தில் மிக கனமழை எச்சரிக்கை தொடர்ந்து தற்போது சாரல் மழையானது தொடங்கியிருக்கிறது. நாம் தற்போது அக்கரைப்பேட்டை கடற்கரை பகுதியில் இருக்கிறோம். கடலுடைய அலையினுடைய வேகமானது அதிகரித்து இருக்கிறது. குறிப்பாக கடல் கொந்தளிப்புடன் கடலுடைய அலையினுடைய வேகம் கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலாக எழுவதால் இருக்கக்கூடிய மீனவர்கள் பொதுமக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். நமது ஒளிப்பதிவாளர் காட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். கிட்டத்தட்ட வழக்கத்திற்கு மாறாக சூறை காற்றோடு பலத்த வேகத்தோடு அதிக உயரத்தோடு கடலுடைய அலையினுடைய வேகமானது அதிகரித்திருக்கிறது. இங்கே மீனவர்கள் அவர்களுடைய படகை பாதுகாப்பாக கரையோரங்களில் நிறுத்துறது, தளவாட பொருட்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மீனவர்களுக்கு பல அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருந்ததுனால கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 3000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் என அனைத்துமே கரையோரங்களில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 25 கிராம மீனவர்கள் கிட்டத்தட்ட 9 நாட்களுக்கு மேலாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருக்கிறார்கள். மீனவர்கள் மாவட்ட நிர்வாகத்தினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தது. இங்கே இருக்கக்கூடிய மீனோட பேசலாம். நீங்கள் எந்த பகுதி, கடலுடைய அலையினுடைய வேகம் எப்படி இருக்குது, வழக்கத்திற்கு மாறாக இருக்குது, மீனவர்கள் எவ்வளோ பேர் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாமல் இருக்கிறாங்க? இங்கே கிட்டத்தட்ட 500-600 படகுக்கு மேலே கடலுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தபடி கடலுக்கு போகல. பைப்பர் படகு 3000க்கு மேலே கடலில் நிறுத்தியிருக்காங்க. கடல் பழைய வழக்கத்தை விட ரொம்ப மோசமாக இருக்குது. ஊர் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகம் ஒளிபெருக்கி மூலமாக பாதுகாப்பான இடத்துக்கு தாழ்வான பகுதி போக சொல்கிறாங்க. போட்டுகளும் தாழ்வான இடத்துல நீங்கள் கட்டியிருக்கோம். இருந்தாலும் காற்றோட வேகத்தினால போட்டு ஒன்றோட கொண்டு உரைச்சி தான் செய்யுது. இங்கே கடலில் வந்தால் பழக்கத்தோட வலை பலமாக வரனால கொஞ்சம் எங்களுக்கு அச்சமாக இருக்குது. தடுப்பு சோரை தாண்டி தண்ணி அந்த பக்கம் போகிறதுனால இந்த தடுப்பு சோறு கல்லாம் சரிஞ்சு உழுவுற கண்டிஷனில் இருக்குது. அதனால் ரொம்ப மக்கள்லாம் அச்சத்தில் தான் இருக்கிறாங்க. இங்கே கடற்கரை ஓரமாக இருக்கிற மீனவர் இருக்கிறவங்கள வீடுகளை காலி பண்ணிட்டு மேலே போகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஏன்னா கடல் தண்ணி ஊருக்குள்ளே வர மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் மாவட்ட நிர்வாகமும் அறிவுறுத்தல் படி அலௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னா ஊர் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வழக்கத்தை விட கடல் ரொம்ப சீற்றமாக இருக்குது. அதனால் மக்கள் ரொம்ப அச்சத்தில் தான் இருக்கிறாங்க. நாங்கள் மீனவர்கள்லாம் படகெல்லாம் பாதுகாப்பாக எடுத்துட்டீங்களா? புயல் அறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க. எந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுருக்கிறீங்க? மாவட்ட நிர்வாகம் சொன்ன பிறகு பாதுகாப்பாக தான் கட்டியிருக்கோம். இருந்தாலும் ஒரு போட்டுகள் காற்று ரொம்ப இருக்கிறனால ஒன்றோட ஒன்று போட்டு உரைச்சிக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் பாதுகாப்பாக இடத்த கட்ட சொல்லி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்திருக்கு. அவங்களுக்கு வேலை பார்த்துருக்காங்க. ஊர் நிர்வாகம் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க. பொதுமக்கள் அதுக்கான வேலையில் போட்ட பாதுகாப்பாக கட்டத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறதுனால மீனவர்கள் நிறைய பேர் இங்கே வழக்கமாக நூற்றுக்கணக்கான மீனவர்கள் எப்போவுமே இங்கே பணி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் காற்றினுடைய வேகம் காரணமாகவும் இந்த கடல் அலையினுடைய வீரியம் அதிகரிச்சிருக்கிற காரணத்தினாலும் இங்கே வெறிச்சோடி காணப்படுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் சரி, கிராம நிர்வாகத்தின் சார்பாகவும் சரி, ஒலிபெருக்கிகள் மூலம் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மீனவர்கள் வெளியே வர வேண்டாம் என. இருந்தபோதிலும் அந்த சூறை காற்றினுடைய வேகமானது தற்போது அதிகரித்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தற்போது சாரல் மழையானது தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.